இரண்டாம் நிலை என்ன அப்படின்னா, எனக்கு கண் பார்வை இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கண் பார்வை குறையவே கூடாதுன்னா வெறும் தண்ணியில் ஐ வாஷ் பண்ணுங்கள். கண் பார்வை இப்போ தான் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணியில் 10 ml ரோஸ் வாட்டர் கலந்து அந்த தண்ணியில் ஐ வாஷ் பண்ணிங்கன்னா, ஆரம்ப நிலையில் கண் பார்வை குறையக்கூடியவர்களுக்கு பார்வை குறைவு ஏற்படாது, பார்வை அதிகரிக்கும், கண் பார்வை கூடும். கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? 1+, 2+ அழகாக குறைஞ்சி வந்துடும். ஓகே. இப்போ ரொம்ப நாளாக கண் பார்வை குறைபாடு அப்படின்னா எது பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சால்ட் வாட்டர். ஒரு டம்ளர் குடிக்கிற சுத்தமான தண்ணியில் கடல் உப்புன்னு சொல்லக்கூடிய கல்லுப்பு, அயோடின் சால்ட்டுன்னு நைஸ் உப்பு இருக்கும், டேபிள் சால்ட், அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. கடல் உப்பு வாங்கிட்டு வந்து அதில் 1 டீஸ்பூன் மட்டும், 100 ml வாட்டருக்கு 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு அந்த சால்ட் வாட்டரில் ஐ வாஷ் பண்ணால் கண் நரம்புகளில் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதோடு அதனுடைய பிஹெச் ரேஷியோ நார்மலாகும். அதில் இருக்க நச்சுத்தன்மைகள் வெளியேற்றப்படும். கண்ணினுடைய தட்பவெப்பநிலை சமநிலை பெறும். கண்ணில் நீர்க்கோர்வைகள் இருந்தால் வெளியேறும். எனி இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்காது. நாள்பட்ட கண் உபாதைகள் இருக்கிறவங்க சால்ட் வாட்டரில் ஐ வாஷ் பண்ணணும். புரியுதா? சார் கண் சிவந்திருக்கு, கண் எரியுது, கண் வலிக்குது, கண் அரிக்குது, தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். சால்ட் வாட்டரில் ஐ வாஷ் பண்ணுங்கள். காலையில் ஈவினிங் வித்தின் 3 days சரியாயிடும்.